வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான கருப்பு உளுந்தும் சிவப்பரிசியும் வச்சு ஒரு இனிப்பு கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த கஞ்சியில் நார்மல் அரிசிக்கு பதிலாக சிவப்பரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாரம்பரியமான சிவப்பரிசி யூஸ் பண்ணும்போது உடம்புல உள்ள எல்லா பிரச்சனையுமே சரியாகும். நார்மலாக பாரம்பரிய அரிசி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கும். இந்த சிவப்பரிசி மட்டும் ஐம்புலன்களையுமே சரி செய்யக்கூடிய அளவுக்கு பயன்கள் இதில் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த அரிசி யூஸ் பண்ணி இந்த கஞ்சி செஞ்சு பாருங்கள். பேன் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சிவப்பரிசி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அரிசியும் உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அமர்த்திடலாம். அமர்த்திட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது சலிக்கணும்னு அவசியம் இல்லை. சலிச்சிங்கன்னா அந்த மேலே உள்ள தோல் எல்லாமே போயிடும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வறுத்து வச்சுருந்த பொடியிலேருந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இந்த சின்ன கப்பில் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். அது இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கலாம். ஏன்னா கருப்பட்டி பாகு வேறு நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பசும்பால் பாக்கெட் பால் எதுனாலும் ஊற்றிக்கலாம். அதுவும் வேறு ஊற்ற போகிறதுனால கொஞ்சம் கவனமாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணலை. இதை நம்ம நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது உடனே கெட்டியாயிடும். அதனால் நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆகி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகி வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே சமயம் நல்லா அப்படியே பளபளன்னு தெரியும். அந்த லைட் வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு தெரியும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கிண்டிக்கணும். இப்போ அதில் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பட்டி பாகு சேர்த்துக்கலாம். அதாவது இது பாகு இல்லை, கருப்பட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கும்போது நல்லா கொஞ்சம் சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்க வேணாம், சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஃப்ளாஸ்கில் இருந்த தண்ணி சூடாக சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அளவு ரொம்ப முக்கியம், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதுக்காக தான் நான் கரெக்டான அளவு சேர்த்துருக்கேன், சொல்லியிருக்கேன். நீங்கள் ஊற்றையிலே நீங்கள் ஒரு 4 கப்பாக ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா இப்போ பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம பால் சேர்க்க போகிறோம். அப்போ கரெக்டாக அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்க விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி சுக்குத்தூளும் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு சேர்க்க பிடிக்கல, சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க, இது எப்படி குடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஏலம் சுக்கு போடாமல் வெறும் உப்பு மட்டும் போட்டு மோர் கலந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி நான் காய வச்சு தான் பால் வச்சுருக்கேன். காய வச்சுருந்தாலும் இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஏன்னா கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால பால் ஊற்றினோம்னா திரண்டு போயிடும். அதனால் கொஞ்சம் அந்த ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. பொடி மட்டும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு பண்ணிடலாம். தாராளமாக இது பால் ஊற்றினோம்னா பால் ஊற்றுறதை பொறுத்து இது ஒரு 3 பேரோ 2 பேரோ பிடிக்கலாம். இப்போ நான் கேஸ் அமர்த்திடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. சூடும் லைட்டாக குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் காய வச்சு ஆறுன பாலை சேர்த்துக்கிறேன். சூடாக சேர்க்க வேணாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நீங்கள் காலையில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பசங்க எழுந்திரிச்சு வரும்போது பால் நீங்கள் ஊற்றி கொடுத்துக்கலாம். ஒருவேளை இது ஆறுனாலும் பால் நல்லா சூடாக கலந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குடிக்கிற பதத்துக்கு வெதுன்னு வந்துடும். இப்போ பாருங்கள் அருமையாக இருக்குது. நான் 1/2 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். ஒரு 50 ml அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். அருமையாக வந்துருச்சு வரும். இந்த அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா குடிக்கிற பதத்துக்கு அருமையாக இருக்கும். ரொம்பவும் கெட்டியாக இருப்பாங்க. ஸோ எல்லா வயதினருமே சாப்பிடக்கூடிய அருமையான கருப்பு உளுந்து சிவப்பரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ரத்தம் ஊறுறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். இடுப்பெலும்பு ஸ்ட்ராங் ஆகும்.
விட்டமின் பி சத்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பி சத்துக்களும் இதில் இருக்குது. நிறைய புரதச்சத்து இருக்குது, அதாவது புரோட்டீன் சத்து வந்து நிறைய இருக்குது. ஹார்ட்டுக்கு நல்லது. சிவப்பணுக்கள், அதாவது ஹீமோகுளோபின் வந்து கம்மியாக இருக்கிறவங்க இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, அதாவது ரெகுலரானா எப்பயுமே கிடையாது, ரொம்ப முடியாதவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் போச்சுன்னா ஒரு மாதத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ரெகுலராகவும் ரொம்ப டெய்லியுமே இது வந்து உளுந்து சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அருமையான முடி வந்து கொட்டுற பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அந்த பிரச்சனை சரியாகும். நிறைய இரும்பு சத்து இருக்குது. நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால கருப்பட்டியில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.